தேவனை ஆசீர்வதிங்க ஆண்டவர். வரவிருக்கிறவர்களையும் துரிதமாய் என் தேவனை கூட்டிட்டு சேருங்க. 1000 மறுத்து என் தேவனை வெளிப்படுங்க. வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. துதி கனமகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ஒரு கேள்வி, லாஸ்ட் வீக் ஐயா எடுத்த பைபிள் ஸ்டடி வந்து ஒரு கேரக்டர் பத்தி எடுத்தாங்க. அவரோட பேர் யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த பேருக்குள்ள இன்னொரு பைபிள் கேரக்டரோட பேரும் இருக்கு, அதுவும் சப்போஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது சொல்லுங்க. இப்போ உடனே சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். பைபிள் ஸ்டடி ஓகே, கரெக்ட். வேற சொன்னீங்களா? ஓகே, அது யாருக்கும் தெரியும்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க சிஸ்டர். இப்போ அதாவது லாஸ்ட் வீக் ஐயா எடுத்த அந்த கேரக்டரோட பேருக்குள்ள இன்னொரு பிப்ளிக்கல் கேரக்டரோட பேர் இருக்கு. தீத்து. ஓகே, கரெக்ட். தேங்க் யூ. ஐயா டிவோஷன் ஸ்டார்ட் பண்றோம். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்னொரு வேதாய்வில் நாம் மீண்டுமாக சந்திப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுளுடைய வார்த்தையை வாஞ்சியோடும் ஆவலோடும் தொடர்ந்து நாம் கேட்டு வருவதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு கூறுகிறவரை அன்பு கூறுவோம். அன்பு கூறுகிறவரை அன்பு கூறுவோம் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த தலைப்பை மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நாம் எடுக்கிறோம். ஒட்டுமொத்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தையும் நாம் இப்போது வேதாய்வு செய்யவிருக்கிறோம். அதற்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு அன்பு கூறுகிறவரை அன்பு கூறுவோம். மல்கியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி. பொதுவாக கடைசி தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது நாம் யோவான் ஸ்நானகனை குறிப்பிட்டு சொல்லுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி என்றால் அவர் மல்கியா. அவருடைய பெயரின் பொருள் கர்த்தருடைய தூதன் என்பதாகும். கடவுள் அவருடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தூதர்களை பயன்படுத்துகிறார். தேவ தூதர்களையும் பயன்படுத்துகிறார், மனிதர்களையும் பயன்படுத்துகிறார். அப்படி கடவுளால் பயன்படுத்தப்பட்ட கடைசி பழைய ஏற்பாட்டின் தீர்க்கர் மல்கியா. அவருடைய பெயரின் பொருள் கர்த்தருடைய தூதன். இவருடைய காலம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிந்தைய காலம். இஸ்ரவேலர்கள் 70 வருஷம் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்தார்கள். அந்த 70 வருஷ சிறையிருப்பில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து தங்கள் சொந்த தேசத்தில் வாழ்ந்த காலம் கிமு 430 முதல் 400 வரையிலான காலம் என்று பொதுவாக இது அறியப்படுகிறது. இவர் வாழ்ந்த காலத்தில் நிலவிய சூழல் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரும் வீழ்ச்சி நிலவிய காலம். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது பக்தி வைராக்கியத்தோடு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். ஆனால் போக போக அவருடைய பக்தி வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்தது. பொதுவாகவே நாம் பழகுகிற மனிதர்களை பொறுத்துதான் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கும். எனவே உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்லுகிறேன் என்கிற முதுமொழிக்கு ஏற்ப நாம் யாரோடு பழகுகிறோமோ அதை போல நம்முடைய சுபாவங்களும் இயல்பாகவே மாறும். அதை போல் இஸ்ரவேலர்கள் 70 வருஷம் பாபிலோனியல் சிறையிருப்பில் இருந்து பாபிலோனிய மக்களோடு வாழ்ந்து அங்கிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இவர்களுக்குள்ளும் பல நேரங்களில் தொற்றிக் கொண்டது.
எனவே சிறையிருப்புக்கு பிந்தைய காலத்தில் இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. முதல் வீழ்ச்சி என்னவென்றால் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் மல்கியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டு சொல்லுகிறார். 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்ததினாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்கிறதுனாலேயே. கர்த்தருடைய பந்தி பொதுவாக கடவுளுடைய பலிப்பீடத்தில் செலுத்த வருகிற அப்பம் என்பது மிகுந்த கவனமாக பரிமாறப்படுகிற ஒன்று. பொதுவாக இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தும் போது மிகுந்த கவனத்தோடு கூட பலி செலுத்துவார்கள். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பலி செலுத்துவார்கள். ஆனால் சிறையிருப்புக்கு பிந்தைய இஸ்ரவேலர்களுடைய பலியில் கவனம் இல்லை. அவர்கள் செலுத்துகிற அப்பங்கள் தூய்மையானதாக இல்லை, கடவுளுக்கேற்ற பயத்தோடு கூட பரிமாறப்பட்ட அப்பங்களாக இல்லை. 2வது 8வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் என் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பானதல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அதாவது அவர்கள் பலி செலுத்தும் போது ஏற்கனவே பலி முறையை கடவுள் துவங்கும் போதே எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை கற்பித்திருக்கிறார். பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டுள்ளது. இது காளையாக இருக்கலாம், ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், புறாவாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை கர்த்தருக்கு பலியாக கொண்டு வரும்போது அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். பழுதற்றதாக என்று சொன்னால் 1 வயது நிரம்பிய அது மிருகமாக இருக்க வேண்டும். அதன் உடலில் எந்த காயங்களும் இருக்கக்கூடாது. நல்ல கொழுத்ததாக இருக்க வேண்டும். அதை தான் பலியாக செலுத்த வேண்டும். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட பலியை அவர்கள் செலுத்தவில்லை. அவர்கள் கொண்டு வருகிற பலி குறைபாடுள்ளதாக, முழுமையற்றதாக அந்த பலி இருக்கிறது. கடவுளே சொல்லுகிறார், இந்த பலியை கொண்டு போய் நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? அல்லது நீங்கள் உங்கள் எஜமானர்களுக்கோ உங்கள் அதிகாரிகளுக்கோ நீங்கள் ஒரு பரிசு கொண்டு போவீர்களானால் அந்த பரிசை எப்படி கொண்டு போவீர்கள்? அப்படி பழுதான பரிசை கொண்டு போய் கொடுப்பீர்களானால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி இருக்க இந்த பலி ஏன் குறைபாடுள்ளதாக, முழுமையற்றதாக இருக்கிறது என்பதை கடவுள் கேள்வி எழுப்புகிறார். இஸ்ரவேலர்களுடைய அடையாளமே பலி செலுத்துதல் தான். மிகுந்த சந்தோஷத்தோடு பலி செலுத்துவார்கள். தங்கள் நிலத்தில் விளைந்ததை அள்ளி கொண்டு வந்து கர்த்தருக்கு படைப்பார்கள். ஆனால் சிறையிருப்புக்கு பிந்தைய இஸ்ரவேலர்கள் பலியில் கவனம் செலுத்தவில்லை. பலி என்பது கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையின் அடையாளம். ஆனால் அவர்கள் பலி செலுத்துவதில் மிகுந்த குறைவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அடுத்ததாக சிறையிருப்புக்கு பிந்தைய அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி என்னவென்றால், கடவுளுடைய கட்டளையை மீறிய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:11. யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இந்த வேத பகுதி என்ன குறிப்பிட்டு சொல்லுகிறது என்றால், கடவுள் விரும்பாத அருவருப்பான காரியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த அருவருப்பான காரியமாக கடவுள் எதை சொல்லுகிறார் என்றால், அவர்கள் திருமணத்துக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற கணவனோ மனைவியோ புறவினத்தாராக இருந்தார்கள். கடவுள் முதலில் இஸ்ரவேலர்களை அழைக்கும் போதே புறவினத்தாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஏன் கடவுள் அப்படி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் என்றால், புறவினத்தாரை திருமணம் செய்து கொள்ளும் போது
அவர்கள் கடவுள் மீது விசுவாசம் இல்லாமல் அவர்களுடைய நம்பிக்கையை கொண்டு வந்து இஸ்ரவேலில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதால் மெய்யான விசுவாச வாழ்க்கையில் இருந்து வழிவிலக செய்வதற்கு அவர்கள் காரணமாக அமைவார்கள் என்பதால் இந்த திருமண முறையை அவர் தடுத்தார். மிகப்பெரிய உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 2 முக்கியமான உதாரணங்கள். ஒன்று சாலமோன், இன்னொன்று ஆகாப். சாலமோன் ராஜா தன் கடைசி காலத்தில் தான் திருமணம் செய்து கொண்ட பெண்களால் தான் வழிவிலகி போனார். விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறவராக மாறி போனார். மெய்யான விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார். அதே போல ஆகாப் ஏசபேலை திருமணம் செய்து கொண்ட பிறகு ஏசபேல் ஆகாபை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தும் மெய்யான கடவுள் வழிபாட்டை நீக்கி பாகால் வழிபாட்டை நிறுவுவதற்கு முயற்சி செய்தார். எனவே இந்த வாழ்க்கை முறையை கர்த்தர் அருவருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளோட இணைந்து ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாச ஒன்றிணைப்பு தான் மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு திருமணத்தில் கணவன் மனைவி இணைகிறார்கள் என்பதை கடந்து விசுவாச ஒன்றிணைப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தில் கடவுள் வலியுறுத்துகிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை மீறி நடந்தார்கள். அது மட்டுமல்ல, அப்படி மீறி போனதினால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கு பதிலாக துன்பங்கள் தான் கிடைத்தது. அவர்கள் கண்ணீரில் தான் நிரம்பி இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை சமாதானத்துக்குரியதாக இல்லை என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2:12 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது 2:13. 2:13 வாசியுங்கள். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். இந்த வாழ்க்கை முறை கண்ணீரை தான் தந்தது என்பதை கடவுளே சாட்சி எடுக்கிறார். இப்படி ஒரு திருமண உறவுக்குள் போனதால் அவர்கள் சந்தோஷம் அடைந்ததை விட கண்ணீர் விட்டதே அதிகம். அவர்களுக்கு அழுகையும் பெருமூச்சும் தான் இருந்தது. அதற்கு பிறகு அழுது என்ன பலன், பெருமூச்சு விட்டு என்ன பலன், காணிக்கை செலுத்தி என்ன பலன் என்று கடவுள் கேட்கிறார். இந்த வாழ்க்கை முறை அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவதை காட்டிலும் சோதனைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையுமே கொடுத்தது என்பதை கடவுளுடைய வசனமே சாட்சியிடுகிறது. அதே போல இந்த கட்டளை மீறிய ஒழுக்க வாழ்வு துரோக வாழ்வாகவும் அவர்களிடத்தில் வெளிப்பட்டது. துரோக வாழ்வு என்பது என்ன? திருமண பந்தத்தை மீறிய வாழ்க்கை. 14ஆம் வசனத்தில் கடவுள் அதை குறிப்பிடுகிறார். 14வது வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கடவுள் ரொம்ப வருத்தமாக பேசுகிறார். கணவன் மனைவி வாழ்க்கை முறை என்பது ஒன்றிணைக்கப்பட்ட வாழ்க்கை முறை. வசனம் சொல்லுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். ஆனால் இங்கே அந்த வாழ்க்கை முறை மீறி துரோக வாழ்க்கை முறை வெளிப்படுகிறது. கடவுள் இந்த இடத்தில் இவர்களுடைய வாழ்க்கை முறையை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கட்டளை மீறிய ஒழுக்க வாழ்வு, துரோக வாழ்வு. அதனால் அவர்கள் சந்தித்தது கண்ணீரும் வேதனையும் மட்டும்தான். கண்ணீரையும் வேதனையும் சந்தித்து அவர்கள் கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர்கள் நிம்மதியோட வாழவில்லை. அதே போல் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மல்கியா பதிவு செய்கிறார். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அதே போல இஸ்ரவேலர்கள் தசம பாகம் செலுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது கடவுளின் கட்டளையாக இருந்தது. தசமபாக முறை என்பது ஆபிரகாமினால் துவக்கி வைக்கப்பட்டது. அவர் மெல்கிசேதேக்குக்கு சந்தோஷமாக தசமபாகத்தை கொடுத்து வந்தார். பின்பு நியாயப்பிரமாணத்தை கடவுள் வழங்கும் போது தசமபாக முறை உருவாக்கப்பட்டது.
இந்த தசமபாக முறை உருவாக்கப்பட்ட பிறகு அதை சந்தோஷத்தோடு இஸ்ரவேலர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் சிறையிருப்புக்கு பிந்தைய இஸ்ரவேலர்கள் காணிக்கையை முழுவதுமாக செலுத்தவில்லை. தசமபாகத்தை அவர்கள் சந்தோஷமாக செலுத்தவில்லை. அதில் அவர்கள் வஞ்சனை செய்தார்கள். கடவுளுக்கு கொடுப்பதில் அவருடைய ஆர்வம் குறைந்து கொண்டே வந்தது. கர்த்தர் சொல்கிறார், அது கடவுளுக்கு செய்கிற வஞ்சனை என்று சொல்கிறார். என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடியது. ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு கடவுளுடைய ஊழியம் பெருக வேண்டும் என்று சந்தோஷத்தோடு படைக்கிற காணிக்கையில் வஞ்சனை செய்ததால் கடவுள் கோபப்படுகிறார். மொத்தத்தில் கடவுள் அவர்கள் மீது வைக்கிற 3 குற்றச்சாட்டுகள். பலியில் கவனம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையோடு இதை தொடர்புபடுத்தி பார்ப்போம். பலியில் கவனம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு எது பலி? திருராபோஜன பலி, திருவிருந்து ஆராதனைகள் தான் இன்றைய நம்முடைய வாழ்க்கையினுடைய பலி. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் திருராபோஜனத்தின் மீது கவனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? திருராபோஜனத்தில் பங்கெடுப்பது என்பதை ஒரு ஆயத்தம். நமது திருச்சபைகளிலேயே பல வருஷங்களுக்கு முன்பு திருவிருந்து ஆராதனை நடைபெறுவதற்கு முன்பு ஆயத்த ஆராதனை நடைபெறும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் கூட கேள்விப்பட்டதுதான். அப்படி நடந்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை என்றால் சனிக்கிழமை மாலை ஆயத்த ஆராதனை நடைபெறும். நமது பாடல் புத்தகத்திலே பாவ அறிக்கை ஆராதனை முறைமை என்று ஒன்று இருக்கும். அந்த ஆராதனை முறையை சனிக்கிழமை மாலை பின்பற்றுவார்களாம். நாளைய திருவிருந்திற்கு அவர்களை ஆயர் ஆயத்தப்படுத்துவாராம். இப்போ அந்த ஆயத்த ஆராதனைகள் இல்லை. ஆனால் நாம ஆயத்தப்படுகிறோமா என்றாவது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு அந்த பயபக்தியோடும் ஆயத்தத்தோடும் கடந்து வருகிறார்கள்? இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைகள் மெம்பர்ஷிப்கான அடையாளமாக மாறி இருக்கிறது. நம்ம எத்தனை திருவிருந்து எடுக்கிறோம், அப்பதான் இந்த சர்ச்ல மெம்பர்ஷிப் என்கிற அந்த திருச்சபை உறுப்பினத்துவத்துக்கான அடையாளமாக தான் திருவிருந்து பார்க்கப்படுகிறதே தவிர அது பலி என்பது மறந்து போகிறது. நம்முடைய பாவ நிவாரண பலி, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை கொண்டாடுகிற ஆராதனை. கர்த்தருடைய சன்னதியில் ஓடி வந்து அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் திருசாக்கிரமத்தில் சேர வேண்டியவர்கள். பாவ அறிக்கை சொல்லாம வர்றது, நேரா வந்து திருவிருந்துல முட்டி போடுறது, கடவுள் பயமே இல்லாம இருக்கிறது, இது எல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த பயபக்தியோடு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பயத்தோடு வந்து, ஆயத்தத்தோடு வந்து, கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு திருராபோஜன பந்தியில் பங்கெடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஏனோதானவென்று திருவிருந்தை பற்றிய கவலையே இல்லாமல், பாவரிக்கை கூட சொல்லாமல் நேரடியாக வந்து முழங்கால் படுகிறவர்களும் இருக்கிறார்கள். 2வது கடவுள் வைக்கிற குற்றச்சாட்டு கட்டளை மீறிய வாழ்க்கை. கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக குடும்ப வாழ்வில் அதை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை மறந்து போன சமூகமாக, கிறிஸ்தவமாக நாம் மாறி இருக்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு, நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கு எத்தனை பேரால் 10 கட்டளைகளை சொல்ல முடியும்? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எத்தனை பேரால் 10 கட்டளைகளை பாராமல் சொல்ல முடியும்? நம்முடைய நினைவிலே அது இல்லை என்றால் எப்படி அது வாழ்க்கையில வரும்? இன்றைய சமூக வாழ்க்கை கர்த்தருடைய கட்டளைகளை மையப்படுத்தாத வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு சொசைட்டி மிக மோசமா போயிட்டு இருக்கு. கிறிஸ்தவமும் அதற்கு சளைத்ததல்ல என்கிற நிலையில தான் இருக்குது. கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாக வாழ்கிறார்கள். கடவுளுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் வாழ்கிறார்கள். பயத்தோடும் பக்தியோடும் தான் வாழ்கிறார்கள்னு நம்ம சொல்ல முடியுமா? மார்த்தட்டி கொள்ள முடியுமா? வாய்ப்பில்லையே. இந்த கட்டளை மீறிய வாழ்க்கையை கடவுள் வெறுக்கிறார். அது உங்களை கண்ணீருக்கு தள்ளும் என்று சொல்கிறார். நீங்க தான் கண்ணீருக்கு போவீங்க, நீங்க தான் பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அது உங்களுக்கு தான் பெரிய வேதனையை உண்டாக்கும் என்று கடவுள் சொல்கிறார்.
எனவே கட்டளை மீறிய வாழ்க்கை, அதே நேரத்தில் கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக காணிக்கையில் வஞ்சனை. காணிக்கை செலுத்துதல் என்பது அது நம்முடைய அடிப்படை ஆராதனையில் முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு காணிக்கைகள் 2 விதமான பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கிறது. ஒன்று, காணிக்கை செலுத்துகிறவர்களும் அதில் பெரிய ஆர்வத்தோடு செலுத்துவது இன்றைக்கு குறைந்து வருகிறது. காணிக்கையை பயன்படுத்துவோரும் தவறாக பயன்படுத்துவதும் இன்றைக்கு பெருகி வருகிறது. அது கடவுளுடைய பணம் என்கிற பயமற்ற சூழல் உருவாகி இருக்குது. நிறைய நம்ம குற்றச்சாட்டுகளை சமீப காலத்துல கேட்கிறோம். அவங்க காணிக்கை காசை எடுத்துட்டாங்களா, அவங்க காணிக்கை காசை ஒப்படைக்கலையா, அந்த கணக்கு வழக்கு இன்னும் சரியா இல்லையா என்கிற குற்றச்சாட்டுகள் கடவுள் விரும்பாதவை. காணிக்கை கொடுப்பதில் கவனம் இல்லாமல் இருப்பதும், காணிக்கை பணத்தை முறையில்லாமல் கையாள்வதும் அது கடவுளுக்கு செய்கிற துரோகம். ஏனென்றால் அந்த பணம் திருப்பணிக்கு பயன்படுத்த வேண்டியது, ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டியது. யோசித்து பாருங்கள், நாம் செலுத்துகிற காணிக்கை எல்லாம் ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுமானால் அந்த ஊழியம் எந்த அளவுக்கு வளரும், எவ்வளவு பெருகும், எத்தனை ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஆனா இன்னைக்கு அதுல கவனமில்லாத ஜனங்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் மாறி வருகிறார்கள். அதே நேரத்தில் காணிக்கை கவனத்தோடு செலுத்துகிற மக்களும் இருக்கிறார்கள். மிக கவனமாய் கையாளுகிற திருச்சபை நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். 2ம் இருக்குது. கடவுள் குற்றச்சாட்டு வைக்கிற ஜனங்களும் உண்டு, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களும் உண்டு. இந்த 2ஐயும் கடவுள் பிரிக்கிறார். இந்த கடவுளுடைய பயம் இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள், பலியில கவனம் இல்லாம கட்டளை மீறிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், காணிக்கையில் வஞ்சனை செலுத்துகிறவர்களை என்ன சொல்றாரு? எனது அன்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அவங்க எல்லாம் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். ஏசா, நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கடவுள் சொல்றார் நான் உங்களை நேசிக்கிறேன்னு. ஜனம் கேக்குறாங்களா, எங்க கடவுள் எங்களை நேசிக்கிறாருன்றாங்களா? அதனாலதான் பலியில ஆர்வம் இல்ல, கட்டளையை ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்ல, காணிக்கை ஒழுங்கா செலுத்துறது இல்ல, காணிக்கை ஒழுங்கா சேகரிக்கிறது இல்ல, அதை சரியா பயன்படுத்துறது இல்ல. ஏனென்றால் கடவுள் மீது அன்பு இல்லை, கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்கல, கடவுளுடைய அன்புக்கு பாத்திரவான்களா நடந்ததில்லை. கடவுள் எவ்வளவு அன்பா இருக்கிறார் நம்ம மீது, எவ்வளவு அன்பா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில், மோசமான சூழ்நிலைகளில் நாம் எல்லாம் ஜீவிப்பதே கடவுளுடைய அன்பினால் தான். அந்த அன்பை உதாசீனப்படுத்துறது தான் இதெல்லாம் என்று கடவுள் சொல்லுகிறார். உண்மையாக கடவுளை நேசிப்போமானால் இந்த வாழ்க்கை முறை இருக்கும். நேசிக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை முறை இருக்காது. இந்த 2 வகையான வாழ்க்கை முறைக்கும் முடிவு இருக்கிறது என்று கடவுள் சொல்கிறார். எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. இந்த 2 வாழ்க்கை முறையும் கடவுள் கவனிக்கிறார். கடவுளுக்கு விரோதமாக வாழ்க்கிற வாழ்க்கை முறை, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை முறை, 2 வாழ்க்கை முறையும் கடவுள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த 2 வாழ்க்கை முறைக்கும் கடவுள் பதில் சொல்லுகிறார். அந்த 2 வாழ்க்கை முறைக்கான பதில் என்ன? 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ சூளை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு பேரையும் கோப்பையும் வைக்க போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கிற, கடவுளுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நடக்காமல் இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். ஒரு நாள் வரும் என்று சொல்லுகிறார். சூளையை போல எரிகிற நாள் வரும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த சமகாலத்தை யோசித்து பார்க்கும்போது
அந்த எரிகிற நாள் வந்துருச்சோன்னு தோணுது. கடுமையான யுத்தம், உலகம் முழுக்க பஞ்சம், தினசரி 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 அதிர்ச்சி செய்திகள். இன்னைக்கு கூட காலையில செய்தியில பார்த்துட்டு இருந்தோம், சென்னையில ஏதோ ஒரு வேதிப்பொருள் எரிந்து, சல்பர் எரிந்து, அந்த புகைமூட்டம் சூழ்ந்து ஜனங்கள் எல்லாம் சுவாசிப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள் என்று இந்த தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்துல. கடுமையான வெப்பம், கடுமையான வெப்பம், தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. வேலைக்கு போறவங்க வர்றவங்க இந்த வெயிலை சமாளிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் உலகத்தில் நடக்குது? ஏன் நடக்குது? புவி வெப்பமயமாதல்னு சொல்றாங்க. புவி ஏன் வெப்பமடையுது? ஏன் எரியுது? பூமி ஏன் எரியுது? புவி வெப்பமடைவதற்கு யார் காரணம்? நம்முடைய வாழ்க்கை முறை தானே காரணம். கர்த்தர் அதை தான் சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை தான் முடிவை தீர்மானிக்கும். எங்க பார்த்தாலும் அக்கிரமம், எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் வஞ்சனை, எங்க பார்த்தாலும் ஏமாற்றுதல், எங்க பார்த்தாலும் துரோகம், எங்க பார்த்தாலும் ஒழுக்க மீறிய வாழ்க்கை. இப்படி ஒரு உலகத்தை பார்ப்போம்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான உலகமாக மாறி வருகிறது. பாவம் என்பது அடிப்படை வாழ்க்கையா மாறி இருக்குது. மனித நேயமே இன்னைக்கு இருக்கிற காலத்துல இல்லையே. மனிதனை மனிதன் நேசிக்கிற காலத்துல இல்லையே. ஒரு முறை சென்னையில இருந்து ட்ரெயின்ல வரும்போது ஜனங்க ரிசர்வ் பண்ணாத நிறைய பேர் ஏறுவாங்க. ஃபுல்லா ஏறிட்டாங்க, பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துல ஸ்டேஷன் வருது, ஒரு பெரியவர் வந்து இறங்கணும், அவரு நடுவுல மாட்டிக்கிட்டாரு. அவரு முன்னால எல்லாம் வாலிப பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்கன்றாரு. அந்த பசங்க சரியா வழிவிடவே இல்லை. அவருக்கு கோவம் வந்துருச்சு. வயசானவர், அவர் கோவப்படுறதுக்கோ திட்டுறதுக்கோ முழு உரிமை இருக்குது. அவர் கோவப்பட்டு திட்டிக்கிட்டே போறாரு, நீங்க எல்லாம் எங்கடா உருப்பிட போறீங்க, வழி விடுங்கடா, ஏன்னா அப்படி அடைச்சிட்டு நிக்கிறீங்கன்னு திட்டிக்கிட்டே போறாரு. அவருக்கு போய் அப்படி கஷ்டப்பட்டு இறங்கிட்டாரு. இறங்கின பிறகு உள்ள இருக்கிற பசங்க அவரை திட்டுறாங்க. கடுமையான வார்த்தைகள்னால, கெட்ட வார்த்தைகள்னால அந்த பெரிய மனிதரை அவங்க திட்டுறாங்க. இது இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம். பெரியவங்க இருந்தா எழுந்து இடம் கொடுத்த காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் வேற மாதிரி இருக்குது. மோசமான சூழலாக மாறி போயிருக்கிறது. ஒழுக்கம் மீறிய, மனிதநேயமற்ற, பொல்லாத உலகத்துக்குள் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இங்க பணமும் அதிகாரமும் தான் மனுஷனுடைய மனசில் இருக்குதே தவிர நீதியும் நியாயமும் மனுஷனுடைய மனசுல இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், எரிகிற நாள் வரும், வேரையும் கொப்பையும்ங்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களுக்கு வேரும் இருக்காது, கொப்பும் இருக்காது. வேறு இருக்காதுன்னா வேரோட அழிச்சிடுவேன், கொப்புனா திரும்ப துளிர்க்கவே துளிர்க்காது, எதுவும் இல்லாம பண்ணிடுவேன். கடவுள் சொல்லுகிறார். ஏன்? ஒழுக்கம் மீறிய வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த எரிகிற நாள், எரிகிற காலம், இந்த உலகம் மிக வேகமாக எரிகிற உலகமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு பின்னால் இருக்கிற உண்மை இதுதான். இதான் உண்மை, இதான் சத்தியம். ஏன் உலகம் இப்படி மாறிட்டு இருக்குது? ஏன் பேரழிவின் உலகமா மாறுது? ஒரு துக்க செய்தி வந்தா இன்னொரு துக்க செய்தி, ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தால் இன்னொரு அதிர்ச்சி செய்தி, ஒரு ஆபத்தின் செய்தி வந்தா இன்னொரு ஆபத்தின் செய்தி. ஏன்? இது எரிகிற நாட்களை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீதிமான்களை கடவுள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எவ்வளவு அழகா நீதிமான்களை பற்றி கடவுள் பேசுகிறார். நான் நீதிமான்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறீர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். நாம் கடவுளுக்கு பயந்திருப்போமானால் நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் என்று சொல்லுகிறார். நீதியின் சூரியன், இந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. உண்மையில் இது யாரை குறிக்கும் என்று நாம் கவனித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அதுதான் நீதியின் சூரியன். அவர்தான் நீதியின் சூரியன், நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகிற சூரியன். அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக இந்த உலகத்துக்குள் வந்தவர். அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, கிருபை, அருள்,
நம்மேல் உதிக்கும். அந்த நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். நமக்கு எந்த தீங்கும் வராதபடி நம்மை காத்துக் கொள்கிற ஆரோக்கியம் நம்மோடு கூட இருக்கும். எந்த பேரழிவும் நம்மை மேற்கொள்ளாது. நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். நாம் சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கவனமாக ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துக்குள்ள போங்க. கொழுத்த கன்றுகளைப் போல உங்க வாழ்க்கை செழிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர செழிப்பற்று போகாது. நீங்கள் என்றைக்கும் செழித்திருப்பீர்கள், நன்றாக வளருவீர்கள். உங்க வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் நன்றாக வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது. உங்கள் வளர்ச்சி மென்மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே தவிர குறைந்து போகாது. எனவே நான் உண்மையா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், கடவுளுக்கு பயந்து இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் போராட்டம், எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்றால் கடவுள் சொல்லுகிறார், உங்கள் மேல ஒரு நாள் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியனுடைய வேலை இருளை வெளிச்சமாக்குவது. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி. நமது வாழ்வில் சூழ்ந்திருக்கிற இருளை அவர் நீக்குவார். அவர் ஆரோக்கியம் தருவார். அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய பலவீனங்களை நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி, போராட்டங்களை நீக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். கொழுத்த கன்றுகளைப் போல வளரும். நம்முடைய வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாது. கொழுத்து கன்றுகளைப் போல இந்த உலகத்தில் நாம் செய்வோம். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். எனவே மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த காலத்தை நமக்கு கண்ணாடியாக காட்டுகிறது. இந்த சம உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நம் கண் முன்னால் நிறுத்துகிறது. இந்த வாழ்க்கை முறை கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கடவுளுக்கு பயப்படாதவர்களுக்கு இந்த எரிகிற காலம் அதன் வேலையை காட்டும். எனவே இந்த வசனங்கள் நம்முடைய காலத்தை கண்ணாடி போல் காட்டுவதை உணர்ந்து இந்த வார்த்தைகளுக்குள் நாம் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையிலிருந்து கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயரே தோத்திரங்க ஐயரே, நான் விமலா பேசுறேங்க ஐயரே. தோத்திரமா சொல்லுங்க. இப்ப வந்துட்டு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? காணிக்கை வந்துட்டு நம்ம கொடுக்குறோங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு தசம பாகம் கொடுக்குறோம். இப்போ அப்படி கொடுக்க தசம பாகம் பாதி சர்ச்சுக்கும், பின்ன மற்ற ஏழைங்களுக்கோ இல்ல வேற எந்த ஆசிரமம் அந்த மாதிரி கொடுக்கலாங்களா? நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தசமபாகம்ங்கிற முறை நம்ம பின்பற்றலாமா? பவுல் என்ன சொல்றாருன்னா, கட்டாயமாயல்ல விசனமாயல்ல அவரவர் மனதில் நியமிக்கப்பட்டபடின்ட்டாரு. அது தசமபாகம்னு ஏன் பிக்ஸ் பண்ணலன்னா, அவ்வளோ தசமபாகம் மட்டுமே கடவுளுக்கு போதாது. இன்னைக்கு இருக்கிற ஊழியம் செய்யணும். இப்ப இந்தியா முழுக்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னா ஒருத்தரும் கொடுக்குற தசமபாகம் மட்டுமே போதாது. அதனால எவ்வளவுனா கொடுக்கலாம். எனவே இப்ப நாம நம்முடைய அடிப்படையில் தசமபாகம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதுல ஒரு பங்கு ஆலயத்துக்கு, இன்னொரு பங்கு எனக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கோ ஊழியங்களுக்கோ நான் கொடுக்குறேன்னு சொன்னா அதில் தவறு இல்லை. ஏனென்றால் அது ரெண்டுமே கடவுள் விரும்புறது தானே. சரிங்க, தப்பு இல்லை, கண்டிப்பா பகிர்ந்து கொடுக்கலாம். சரிங்க, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம்.
இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கறது நீங்க சொன்ன மாதிரி அது ஊழிய பணிக்காக உபயோகப்படணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனா நமக்கு ஒரு சில நேரத்துல தெரியுது அங்க வந்து ஊழிய பணிக்காக அந்த காசை உபயோகிக்கிறது கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால நேரடியா யார் ஊழியம் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு யார் எங்க அது உபயோகப்படலையோ அங்க வந்து குறைவா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சில பேருக்கு இருக்கு. அது வந்து அதை அவங்க ஒரு வேலிடேஷனா சொல்றாங்க. அது வந்து கரெக்டாங்கயா? இப்போ ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு குறிப்பிட்ட காணிக்கைய அளவீடா வச்சிருப்பாங்க. நம்ம பொதுவா நம்ம மெயின்லைன் சர்ச்சஸ்ல ஒரு திருச்சபைக்கு மாத காணிக்கை இவ்வளவு கொடுக்கணும்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காணிக்கை எவ்வளவோ இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு திருச்சபையில 200 இருக்கலாம், ஒரு திருச்சபையில 500 ரூபாயும் இருக்கலாம். இந்த காணிக்கைய நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது சரியா பயன்படுத்தப்படுதா, சரியா பயன்படுத்தப்படலையா, அதை பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை. அது நான் அங்கம் வகிக்கிற திருச்சபைக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா அங்கதான் நான் கம்யூனியன் எடுக்கிறேன், அங்கதான் இறைவார்த்தையை நான் கேட்கிறேன். நாம் கொடுக்கிறது கடவுளுக்கு. அது தவறா பயன்படுத்துறதை பற்றி நமக்கு கவலையே வேண்டாம். அது வந்து கேள்வி கேட்பதோ, அது சரி செய்ய வேண்டியதோ, அது திருச்சபை நிர்வாகத்தினுடைய வேலை, கடவுளுடைய வேலை. அதை நான் கடவுள் பார்த்துக்கிறேன்ட்டார். அதே போல அந்த காணிக்கையில் குறைவு வைக்காம, நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை காணிக்கைக்கு என்னதான் மாசம் மாசம் எடுத்து வைக்கிறேன், அதை நான் வந்து மற்றவர்களுக்கோ ஊழியர்களுக்கோ நான் கொடுக்குறேன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அந்தந்த திருச்சபைக்கு நியமிக்கப்பட்ட அவரவர் விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிற, திருசாக்கிரமத்தில் பங்கெடுக்கிற, நம்மை திருப்பணியில் வளர்த்தெடுக்கிற திருச்சபைக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த காணிக்கையில் நாம் எந்த வஞ்சனையும் செஞ்சிடக்கூடாது. அது பொதுவா நம்முடைய திருச்சபைகள்ல பெருசா அதை பிக்ஸ் பண்றது இல்லை, ஒரு லிமிட்டடா தான் பிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு மேல நான் கொஞ்சம் காணிக்கை இருக்குது, அதை நான் வெளியே ஊழியங்களுக்கு பயன்படுத்திக்கிறேன் அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன்னா தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட். இப்போ சர்ச்ல நம்ம காணிக்கை கொடுக்குறோம். இப்போ பல சர்ச்சஸ்ல வந்து அந்த காணிக்கை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. பல பொறுப்பாளர்கள் என்னன்னா, என்னுடைய கமிட்டி முடிச்சு போகும்போது நான் இவ்வளவு சேர்த்து வச்சேன், சோ அந்த நேம் சேக்குக்காக தான் இருக்கிறாங்க. சோ அது சரியா, இல்ல காசு சேர்த்து வைக்கிறது இல்லாம நம்ம எல்லா காசையும் ஊழியத்துக்காக பயன்படுத்தலாமா? பொதுவாக காணிக்கை சேமிப்பதற்கே ஒரு நோக்கம் இருக்கணும். நம்ம காணிக்கையை சேமிக்கிறோம் என்றால், ஒரு திருச்சபையில காணிக்கை சேமிக்கிறோம் என்றால் அந்த சேமிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். பெரிய சர்ச் கட்டுறோம், அல்லது ஒரு எக்ஸ்டென்ஷன் சென்டர் கட்ட போறோம், அல்லது திருச்சபையை விரிவாக்கம் செய்ய போறோம், அல்லது புதிய புதிய பொருட்கள் வாங்க போறோம், அப்படி ஒரு நோக்கத்துக்காக சேமித்து வைக்கலாம். மற்றபடி இல்ல, நாங்க பில்டிங் சார்ந்து எதையும் செய்யறதுக்கு இல்ல, நாங்க எல்லாத்திலும் நிறைவடைஞ்சிட்டோம், தண்ணீரை அடைஞ்சிட்டோம், புதிய தேவைகள் ஒண்ணும் இல்லை அப்படின்னா அந்த சேமிப்பு பயனற்றது. அப்ப என்ன செய்யலாம், ஒரு எமர்ஜென்சிக்குன்னு மட்டும் கொஞ்சம் சேவிங்ல வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத பல ஊழியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். புதிய புதிய ஊழியங்களை, புதிய புதிய இடங்கள்ல சுவிசேஷ பணி சொல்வதற்கு, புதிய புதிய ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கு அந்த காணிக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம். நிறைய ஸ்பிரிச்சுவல் கன்வென்ஷன்ஸ் நடத்தலாம், கூட்டங்களை நடத்தலாம். அப்படி அந்த பணத்தை செலவு செய்யலாம். ஊழியத்துக்காக செலவு செய்வதற்காக தான் அந்த பணம் காணிக்கையாக ஜனங்களால் பிரித்து கொடுக்கப்பட்டது. எனவே அது பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் அது மினிஸ்ட்ரி தான், அது திருச்சபை ஊழியத்துக்கு தான் பயன்பட போகுது. அதுக்காக சேமிச்சு வச்சு நம்ம ஒரு புதிய கட்டிடத்தையோ ஒரு புதிய ஆலயத்தையோ கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு, சும்மா நான் பேங்க்ல போட்டிருக்கேன், அது ஒரு பெருமைக்காக எங்க பீரியட்ல நாங்க இவ்வளவு வச்சோம், இந்த பீரியட்ல இவ்வளவு வச்சோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா அது
ஊழியத்துக்கு பயன்படாம பேங்க்ல இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வேணும்னா எங்க ஊழிய காலத்துல இங்க புதிய இடத்துல ஒரு புதிய இடம் வாங்கணும், எங்க ஊழிய காலத்துல இந்த இடத்துல ஒரு காஸ்பல் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம், எங்க ஊழிய காலத்துல இந்த இடத்துல ஒரு புதிய அப்படிதான் ஆதி காலத்துல இருந்தாங்க. அதனாலதான் ஒரு சர்ச் சுற்றி 2-3 சர்ச்சஸ் பாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த காணிக்கையை சுதந்திரமா எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. புதுசா இடம் வாங்கினாங்க, புதிய ஆலயங்களை கட்டினாங்க, புதிய புதிய ஊர்களில் போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. இன்னைக்கு தேக்கம் அடைகிறதுனால புதிய சுவிசேஷங்கள் இல்லை. அதை நோக்கி சிந்திக்கிறது தான் சரியா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். ஹலோ ஹலோ சொல்லுங்க. பேங்க்ல இருந்து பேசுறேங்க, மேனுவலுங்க. நீங்க சொன்ன விதமாக இந்த அதாவதுங்க நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம தசம்பா கொடுக்கணும். சுமார் உதாரணத்துக்கு 2000 ரூபாய் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம சம்பளத்துல நம்ம பிரிச்சு வச்சுட்டாக்குங்க, 1000 ரூபாய் நம்ம சபைக்கு கொடுக்கலாம். மீதி 1000 ரூபாய இந்த மாதிரி மிஷனரி ஒழுங்குகளுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை இல்லைங்களா? அப்படிதான் ஜஸ்ட் நாங்களும் செஞ்சுட்டு வரோம். ஆமாய்யா, அது தவறு இல்லை, கண்டிப்பா அப்படி செய்யலாம். ஆமா, எங்களுடைய சபை போதுகிற அப்படிதான் சொல்லியிருக்காருங்க அவர் இதுல பிரசங்கத்திலேயே. ஒரு நீங்க அமௌண்ட் வந்து வச்சுட்டு சபைக்கு கொடுக்கறது கொடுங்க, மீதி அமௌண்ட் வந்து ஒரு 4-5 ஸ்தாபனத்துக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கலாம், எப்பவுமே கொடுக்கலாம், மற்றது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்க. அதனால ஜஸ்ட் நீங்க சொன்னது நான் அது ஒத்து போகுதுங்க, அதை நான் ஜஸ்ட் அப்ரிசியேட் யூ. சரி, அதான் உண்மைங்க. எஸ், சரிங்க சரிங்க. சாட்சிகள் எதுவும் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திர சிஸ்டர். இந்த கடந்த 28ஆம் தேதி அக்காவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு சிஎம்சி மருத்துவமனைக்கு போய் அட்மிட் பண்ணியிருந்தோம். எல்லாருடைய ஜபத்தை கேட்டு கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்து விரைவில் பரிபூர்ண சுகத்தோடு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பிரதர். வேற ஏதும் சாட்சிகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ண ஸ்டீஃபன், எங்க எம்டிஹெச் படிக்கிற அன்பு சகோதரர், இப்போ வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாருங்க. கடவுளுக்கு நன்றி. பூரண சுகம் பெற்று திரும்ப அவர் வந்து படிக்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. வேற ஏதும் ஜெப குறிப்புகள் இருக்கா? சிஸ்டர், புதிய கல்வி ஆண்டுக்காக மாணவர்களுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணோம். கண்டிப்பாக. என்னத்துல ஒரு ஜெப குறிப்பு இருக்குங்க. என்னுடைய கிராண்ட்சன் 2 பேரும், அதாவது அவங்க மக வந்து ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆனாங்க லாஸ்ட் வீக்கு. அது கொஞ்சம் ஓப்பன் ஏரு, கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கப்படினால 2 பிள்ளைங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. நான் வந்து வெளியில வந்துட்டு, நான் ஆக்சுவலா எனக்கு தெரியலங்க, பெங்களூர்ல இருந்து. ஜெரி ஜோயலுங்க, ஜெரி ஜோயல் 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க வித் ஆக்சிஜன். அதாவது அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமானது பண்ணினால நிறைய விளையாடிப்பாங்க போல் தெரியுதுங்க. நல்லா ஓப்பன் ஏர், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க அது, புருவன் கராஞ்சி அப்பார்ட்மெண்ட். அங்கே நிறைய ஓப்பன் ஏர் நிறையா இருக்கு. இங்க போய் விளையாடி இருக்காங்க போல் தெரியுதுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்கல.
அதனால இப்ப 2 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஜெரி அண்ட் ஜோயலுங்க. ஜஸ்ட் கேன் ப்ரே ஃபார் தம். கண்டிப்பா. எஸ். எனக்கு ஒரு சின்ன சாட்சி. சாரி, எவ்வளோ பேர் எனக்கு வந்து பைபிள் இதெல்லாம் அனுப்புவாங்க. நானும் ஒரு பாஸ்டருக்கு படினால எனக்கும் நல்ல ஒரு மண்ணா வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் நான் வந்து காத்திருந்தேன். ஆனால் கில்பர்ட் டைகர் மூலியமா ஜெய்சிலி அப்பப்போ அனுப்புவாங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கிருபை புரிந்தார். நான் வந்து முழுசுமா என்னால் அதை அட்டென்ட் பண்ண முடியாமல் போனாலும் நினைக்கிறேன் 9:20 நான் வந்து ஜாயின் ஆகினேன். உண்மையாகவே அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. தேங்க் காட். இதற்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. சித்தப்பனால் நான் வாரம் ஒரு ஜெய்சிலி கண்டிப்பாக அனுப்பாமல் நினைக்கிறேன். நானும் கூட என்னுடைய நேரம் இருக்கும்போது நான் வந்து, ஏன்னா நான் மிஷனரி ஸ்தாபனத்துக்கு நிறைய டிராவலிங், நார்த்தில் நிறைய நான் டிராவல் பண்ணுவேன். நிறைய சர்ச்சஸ்க்கு என்ன அழைக்கிறாங்க, மிஷன் சண்டேஸ் நான் போய் நடத்துகிறோம். இருந்தாலும் நிச்சயமாக இதுமான பைபிள் ஸ்டடியில் நிச்சயம் என்னால் கலந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நாட்களில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். நல்ல ஒரு செய்தி அண்ட் ஒரு இது ஐயா மூலமாக விளக்கமாக கொடுக்குறாரு. ஸோ தேங்க் காட். ஐயாவுக்கு நன்றி. எனக்கு இந்த கேள்வி புரிந்த ஆண்டவருக்கு நன்றி. பள்ளிக்கு போற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க. பெண்களை பாதியில எல்லாம் இது பண்றாங்க. அதாவது பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க. அதுக்காக பிரயத்தனம். சரிங்க. சிமியாக்கா ப்ரே பண்றீங்களாக்கா? எனக்கு பேச முடியாது. இன்னைக்குதான் பல்லு எடுத்துட்டு வந்தேன். ஓகே 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 ஃபைன். சிஸ்டர் அருணா ப்ரே பண்றீங்களா? நான் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அகாடமிக் இயர்க்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேனுவல் அவரோட கிராண்ட் சில்ட்ரன் ஜெரி அண்ட் ஜோயல் அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஆயிருக்காங்க. அது பிரீதிங் இஷ்யூனால, அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஸ்டீஃபன் வந்து ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோட ஃபுல் ரெக்கவரிக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் தொடர்ந்து நம்ம பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணணும்ன்றத எல்லா வாரமே நம்ம ப்ரேயர்ல வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நீட் மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் இனிமேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்காக ப்ரே பண்ணிக்கலாம். அதே போல பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு என்னன்னா, இப்போ 2 நாளா நியூஸ்ல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தைய வந்து கொன்னுட்டாங்க. ரொம்ப அவங்களோட அப்பா அம்மாவே வந்து ரொம்ப கொடூரமா. இது வந்து ஃபுல்லாவே ஒரு பிசாசன் செயல் தான். நமக்கு நிறைய தெரியுது, இது நிறைய நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிசாசன் ஆகியையும் பண்ணி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புவிக்கணும். ஏன்னா குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சோ குழந்தைகளுக்கு இப்படி ஏற்படுறது வந்து இது ஒரு புதிய ஈவில் ஸ்பிரிட் மாதிரி தான். அதுக்காக நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா ஏசப்பா, நீ செய்த எங்களை எல்லா நன்மையான காரியத்திற்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி, மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் நீங்களோ கர்த்தாவே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் அப்பா ஏசப்பா. அப்ப எங்க உள்ளத்துல இருக்கிற எல்லா வாஞ்சைகளையுமே அப்ப எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர் சுவாமி கர்த்தாவே. உண்மைக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்ட எல்லா காரியத்திற்கும் சுவாமி ஆமீன் என்றும் ஆமீன் என்றும் நீ பதில் தந்திருக்க கிருபைக்காக உண்மைக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே ஏசப்பா. அப்பா இந்த ஜப கூடுகையில கூட சுவாமி கர்த்தாவே, இதோ சுவாமி 5 மாதங்களை கழித்து இப்ப 6வது மாதத்துல கர்த்தாவே நாங்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வருடத்தில் சுவாமி இந்த 6வது மாதத்தை நீர் காண செய்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்
சுவாமி கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்திலும் கூட சுவாமி கர்த்தாவே, இதோ சுவாமி கடந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்தோம் சுவாமி. இந்த ஸ்டீபன் பிரதற்காக நாங்கள் ஜெபித்தோம் சுவாமி. அந்த ஜெபத்தின்காக கர்த்தாவே நீர் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒரு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கீங்க சுவாமி. மென்மேலும் நீ சுகத்தை கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா இசப்பா. அதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்திலும் கூட சுவாமி கர்த்தாவே நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் சுவாமி எங்களுக்கு அவனவன் கட்டாயமாய் அல்ல மன விருப்பத்தின்படி கொடுக்க கடவன் என்று நீ சொல்லியிருக்கிறீங்க அப்பா இசப்பா. இதோ சுவாமி கர்த்தாவே எல்லா திருச்சபைகள் கூட கர்த்தாவே எவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் திருச்சபைகள் நடக்குது சுவாமி கர்த்தாவே. ஆனாலும் சுவாமி கர்த்தாவே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நாங்கள் என்னவோ கர்த்தாவே நாங்கள் அதை செய்யணும் சுவாமி. உண்மையாக ஒரு மனப்பூர்வமாக நாங்கள் காணிக்கைகள் நாங்கள் உமக்காக நாங்கள் செலுத்த கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா ஏசப்பா இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அதே போல ஜோயலுக்காக ஜெரிக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி சுவாச கோளாறு நிமித்தமாக கர்த்தாவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்க அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஏசப்பா அவங்களுக்கு சுவாசத்துல கர்த்தாவே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய வியாதியின் படுக்கை நான் மாற்றி போடுவேன் என்று சொன்னதை போல கூட கர்த்தாவே அவர்களை மாற்றுங்க சுவாமி. அவர் வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க சுவாமி கர்த்தாவே. அதே போல சுவாமி கர்த்தாவே எப்பா எல்லா இடங்களிலும் சுவாமி பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லை சுவாமி கர்த்தாவே. சொந்த பெற்றோர்களே சுவாமி பிள்ளைகளை எப்படி கொடுமைப்படுத்தி கர்த்தாவே கொலை செய்யற அளவுக்கு கர்த்தாவே இந்த காலகட்டத்தில் மோசமான காலங்களாக மாறிக்கொண்டு வருகிறது சுவாமி கர்த்தாவே. அப்பா விசேஷமா அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ ஒரு பாதுகாப்பை கொடுங்க சுவாமி கர்த்தாவே. எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பொல்லாப்பும் குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளுக்கு எதுவும் வராதவாறு கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான செய்திகள் நாங்கள் கேட்க கூடாது கர்த்தாவே இசப்பா கர்த்தாவே. அப்பா சாத்தான் கொண்டு வருகிற பொல்லாத எல்லா பிசாசின் அந்த தந்திரங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இசப்பா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அப்பா இந்த 4ஆம் தேதியில கூட கர்த்தாவே ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆகுதுன்னு நாங்கள் கேட்கிறோம் சுவாமி கர்த்தாவே. படிக்கிற எல்லா பிள்ளைகளும் சுவாமி நீங்க ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் போகையிலும் வருகையிலும் சுவாமி உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும் சுவாமி கர்த்தாவே. பிள்ளைகள் நல்லா படிக்கும் நல்ல ஞானத்தினால் நீ கர்த்தாவே பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி எவ்வளோ பேரண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது தவிர்த்து இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் தேவைகளை சந்திக்கப்படட்டும் சுவாமி கர்த்தாவே. பிள்ளைகள் நல்லா படித்து கர்த்தாவே இந்த ஆண்டில நல்ல தேர்ச்சி பெற நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து அதே போல கூட சுவாமி கர்த்தாவே இந்த பெதஸ்தாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெதஸ்தாவே கட்டப்பட வேண்டும் சுவாமி கர்த்தாவே. சீக்கிரமாக அது ஒரு நல்ல செய்தி நாங்கள் கேட்கணும் சுவாமி கர்த்தாவே. அதற்கான வழி வாசல்களை கர்த்தாவே நீ திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதனோட தேவைகள் சந்திக்கப்படணும் சுவாமி. அநேகரோட உள்ளத்திலே கர்த்தாவே ஏவி அப்பா ஏசப்பா அந்த ஸ்தாபனமானது கர்த்தாவே அந்த மருத்துவமனையானது கர்த்தாவே சீக்கிரமாக அது கட்டி எழுப்பு கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. அப்பா படிக்கிற எல்லா பிள்ளைகளும் மெயினா கர்த்தாவே சப்பா அந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளோ பிள்ளைகள் படித்து அப்பா தேர்ச்சி பெறாம எவ்வளோ பிள்ளைகள் தன்னோட வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்பா. அப்படியா இல்லாமல் கர்த்தாவே இந்த ஸ்கேம் ஆனது கூட கர்த்தாவே நிறுத்தப்பட்டு அப்பா பிள்ளைகள் தன்னோட மார்க் ஏற்றவாறு கர்த்தாவே அந்த பிள்ளைகள் அந்த நீட் எக்ஸாம்ஸ்ல போய் அவங்க சேர்ந்து நல்ல மார்க் எடுத்து அவங்க மருத்துவமனையில் அவங்க சேர கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி கர்த்தாவே. அப்பா ஏசப்பா உன்னை யாருக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்காக அப்ப வியாதிஸ்தருக்காக அப்ப எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமா கூட கர்த்தாவே இந்த காலங்களே சுவாமி அதிக வெப்பமாக ஒவ்வொரு நாட்களும் சுவாமி அதிக வெப்பம் ஆயிடுது சுவாமி கர்த்தாவே. இந்த சூழ்நிலைகள்லாம் நீ மாற்று நல்ல சீதோஷ்ண நிலையை கொடுங்க சுவாமி. நல்ல மழை
மழையை வர்ஷிக்க பண்ணுங்க கர்த்தாவே. நல்ல விளைச்சலை தாருங்க கர்த்தாவே சப்பா. யாருக்கும் இந்த வெயில் உஷ்ணத்தின் நிமித்தமாக அப்பா யாருக்கும் எந்த உடல் பலவீனங்கள் வராதவாறு கர்த்தாவே நீர் வேலையடித்து ஒவ்வொரு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. வேலைக்கு போயிட்டு வரும்போது கர்த்தாவே எந்தவித தீங்கும் எந்தவித பொல்லாப்பும் வராதவாறு ஒவ்வொருவரையும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த கூடுதல் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமா கூட கர்த்தாவே எங்கள் போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. இதோ சுவாமி கர்த்தாவே அவர் மூலியமாக கர்த்தாவே இப்படி ஒரு ஆன்லைன் டிவோஷன்ல கர்த்தாவே நாங்கள் கலந்து கொண்டது கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தாவே. உங்களுடைய வேதத்தில் நாங்கள் ஆராய்ந்து அப்பா அதப்படி நாங்கள் நடக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. போதகரோட மனைவி பிள்ளைகள் அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தாய்மார்க்கா எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிங்க. அவன் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. தொடர்ந்து நீங்க எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஜபத்தின் தேவைகளையும் சந்திங்க சுவாமி. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கப்படட்டும் சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்துல தூங்கும் போது கூட கத்தவங்க நல்ல நித்திரை கொடுங்க. இந்த கெட்ட கனவுகளும் தீய சக்திகளும் எந்தவித பொல்லாப்பங்களுக்கு வராதவாறு கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதங்கள் வாஞ்சியுள்ள இருதயத்தோடு இறை வார்த்தைக்காக கூடி வந்த நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தன்மையை தடுத்திருந்து காப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, ஸ்தோத்திரங்கள்.